guys, welcome to our channel. நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது எஸ்பிஓ அப்டேட்டும் சேர்த்து கொஞ்சம் கலந்துருக்கும். அந்த மாதிரி தான் எஸ்பிஓவில் ரீசெண்டாக என்ன அப்டேட்னா, எஸ்பிஓவில் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதாவது எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணல, எஸ்பிஓ மூலயமா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுப்போம். இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. இது ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்கு, கிளாஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ பேசிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்காக தான் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இதுக்கு தான் பண்ணுமா, இது எங்களுக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அதனால வெயிட் பண்ணி பாருங்க, அட்வான்ஸ் லெவல்ல தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பே பண்ணவங்க இப்போ பார்த்து கத்துங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்துப்போம். இப்போ யூடியூபே எடுத்துப்போம். யூடியூப் வந்து ஒரு கம்பெனி, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கம்பெனி. நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த கம்பெனியில். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இதுதான் ஸ்டாக். நம்ம ஒரு ஷேர் வாங்கிட்டு நம்ம வச்சுக்கணும். அது எவ்வளோக்குனா வாங்கலாம். அந்த கம்பெனி வந்து இவ்வளோ தான் ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 500 வச்சுப்போம். 500 rupees கொடுத்துட்டு நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம். இது ஒரு எத்தனை ஷேராக பிரிச்சிருப்பாங்கன்னா, அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ஷேர் பிரிச்சிருப்பாங்க. எத்தனை ஷேர் வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் 100 ஷேர் 200 ஷேர், ஒரு ஷேர் 500 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஷேர் வேணால் வாங்கிக்கலாம். இந்த ஷேரில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் போடணும். ஒரு 1 month 2 monthக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வாங்குறோம்னா, இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நீங்க ஷேர் போட்டிருக்கீங்களா, அதனால உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் அதில் ஷேரே வரல, லாஸ்ட்ல தான் போச்சு அப்படின்னா லாஸ்ட்ல தான் போகும் உங்க அமௌண்ட்டும். அந்த மாதிரி தான் கான்செப்ட். இது இன்னும் நிறைய இருக்கு. இதுல நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு ஃபியூச்சர் கம்பெனி பேஸ் பண்ணி தான் நம்ம ஷேர் வாங்கணும். வருஷ கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதான். இப்போ நீங்க ஒரு ஷேர் வந்து ஒரு 1 lakh கிட்ட ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்டிங் கம்பெனி, ஒரு கம்பெனி நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம ஹரிஷ் ஸ்டார்ட்ஸ்னே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல பிளான் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். இது இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் தான் போயிருக்கு. இந்த ஒரு வருஷம் நம்ம என்னென்ன அனலைஸ் பண்ணோம்னா, இது எப்படி, என்ன கான்செப்ட், இவங்க என்ன பிளான் வச்சுட்டு இருக்காங்க ஃபியூச்சர் க்ரோத்துக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த க்ரோத் லெவல் நம்ம இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது அப்பதான் நீங்க டிசைட் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இது என்னதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் இப்போ ஒரு நல்ல பிளான் வச்சுட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து இது நல்லா பெஸ்ட்டாக போகும். எக்ஸாம்பிள் வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா யோசிச்சு பார்த்தீங்க, இதில் இன்வெஸ்ட்டாக கணக்கு வாங்க. இன்வெஸ்ட் ஆள் லாஸ் ஆனால் உங்களுக்கு லாஸ், ஷேர் வாங்கினா உங்களுக்கு லாஸ். அந்த மாதிரி தான். ஷேர்ல ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி தான் கணக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது எக்ஸாம்பிள் தான். நான் சினிமாவில் எந்த ஒரு ஷேரும் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டது. நீங்க கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதனால இப்போ சினிமா நான் ஒரு இந்த ஹரிஷ் ஸ்டார்ட்ஸ்ன்ற கம்பெனி ஒரு சினிமா ப்ரொடியூஸ் கம்பெனியா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ லைக்கா அந்த மாதிரிலாம் கம்பெனி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹரிஷ் ஸ்டார்ட்ஸ்னு ஒரு ப்ரொடியூஸ் கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு வருஷம் பிளான். இந்த ஒரு வருஷத்துல நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க என்ன நான் பண்றேன் அப்படின்றது, நான் ஃபியூச்சர்ல கான்செப்ட் எப்படி கொண்டு போக போறேன் அப்படின்றது. இப்போ என்னோட பேசிக் கம்பெனி ரொம்ப ஷேர் கம்மியாக தான் இருக்கும், எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணது பெரிய இன்வெஸ்ட்லாம் இல்லை பண்ணிருக்க மாட்டேன். ஆனால் ஐடியா மட்டும் இருக்கு. இப்போ நான் எனக்கு இந்த ஐடியா வேணும்னா நம்ம ஓப்பனாக இந்த ஷேர் வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஷேர் நம்ம அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த காசை வந்து நம்ம இன்னொருத்துல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ நீங்க இந்த ஷேரை வாங்குறது மூலியமா எங்களுக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கு. இந்த அமௌண்ட் வச்சுனா என்னால் எதுவும் பண்ண முடியாது. பட் இன்னும் அமௌண்ட் எனக்கு தேவைன்னா அப்போ நான் ஷேரை ஓப்பனாக வித்துக்கலாம். ஷேரை ஓப்பனா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா நம்ம ஷேர் வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம்னு வச்சுங்க. என் ஷேரை வந்து ஒரு 100 பேர் வாங்குறாங்க. 100 பேர் வந்து ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. 100 பேர்னா யோசிச்சு பார்த்துங்க, ஒரு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு வரும்னு வச்சுங்க. எனக்கு இப்போ அமௌண்ட் பத்தாம இருக்குது, இன்னும் ஒரு 5 lakhs எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றேன். இதை இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா அந்த ஷேரை வந்து நீங்க வித்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஷேரை வந்து நீங்க வித்துடலாம். செல் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தர் வாங்கிப்பாங்க அந்த ஷேர். புரியுதுங்களா? அந்த டைம்ல வந்து இந்த ஷேரோட மதிப்பு 5 லட்ச ரூபாய் இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் பாயிண்ட். இப்போ என்னோட கம்பெனி வந்து அதிகமாக வாழ்ந்துச்சு. இப்போ எனக்கு 5 லட்ச ரூபான்றது 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இதுல இப்போ உங்களுக்கு டபுள் ஆயிருக்கும். நீங்க 5,000 ரூபாய் போட்டால் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஜிஎஸ்டி எல்லாம் போக உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு வச்சுங்க. அது கான்செப்ட் இல்லை. 10,000 ரூபாய் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோ. இந்த 10,000 ரூபாயில நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா, இது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எந்த ஆப்போ அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவங்க ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. பிளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் போய் தான் உங்களுக்கு வரும். இன் கேஸ் என் கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மொத்தமா லாஸ் ஆச்சுனாலும் மொத்தமா தான். ஐ மீன் இப்போ 5,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இதுல ஓரளவுக்கு அடி வாங்கிச்சு, 80% அடி வாங்கிச்சுன்னா உங்களுக்கு 2,500 ரூபாய் சம்திங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்க செல் பண்ற மாதிரி வரும். இந்த ஷேர் வந்து 2,000 ரூபாய் உங்களுக்கு லாஸ்ன்ற மாதிரி தான் போகும். பெருசாவும் லாஸ் ஆயிடாது, உடனே மொத்தமாவும் டவுன் ஆயிடாது, அதே மாதிரி பெருசாவும் க்ரோ ஆயிடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஷேர் வாங்க வேண்டியதா இருக்கும். வாங்கி நம்ம விற்கிறது தான் கான்செப்ட். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பேசிக்ஸ். நீங்க உங்களுக்கு இன்னும் டீடைலிங்கா வேணும் அப்படின்னா நான் வீடியோ பண்றதுக்கு ரெடி, நான் அனலைஸ் பண்றதுக்கு ரெடி. பட் இது வந்து எனக்கும் பெருசா தெரியாது. இது வந்து பேசிக்ஸ், இன்னும் பேசிக்ஸா நிறைய இருக்கு. அப்புறம் ரீசெண்டா MyV3 ஆட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, நிறையவே போயிட்டு இருக்கு, சர்ச்சை போயிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ எஸ்பிஓவும் இந்த கான்செப்ட்ல தான் ரன் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது.
ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா என்னோட வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா நம்ம யூடியூப் நம்ம சேனலில் ஒருத்தர் வீடியோ போட்டிருப்போம். அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவரோட வீடியோ பாருங்கள். எனக்கே கொஞ்சம் அந்த கான்செப்டில் தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஒரு தோணுச்சு. அதனால தான் இதுவும் ஒரு ஸ்கேமா அப்படின்ற மாதிரி பயமாக தான் இருக்குது. இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் மட்டும் இல்லை, அது மட்டும் உண்மை. மைவி3 ஆட் கான்செப்ட்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. இன்கேஸ் நீங்கள் இந்த SBO சப்போர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் எனக்கு கழிவு ஊற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது ஸ்கேம் இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, பட் என்னை திட்டாதீங்க, புரியுதுங்களா? நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணணும். அவங்க கான்செப்ட் வேறு, நம்ம கான்செப்ட் வேறன்னு கூட இருக்கட்டும், SBO கான்செப்ட் வேற கூட இருக்கட்டும். பட் அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் வந்து சேம், MLM சேம் தான். இப்போ பிரைவேட் லிமிட்டடாக மாறுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது இப்போ தான். பட் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் MLM பேசிக்ஸ் தான். இந்த மாதிரி தான் நடந்தது. என்ன டவுட் வந்துச்சுன்னா, மைவி3 ஆட்ஸில் அவ்வளோ லட்சக்கணக்கில் இது பண்ணுறவங்களே ஃபேஸ் காட்டுறாங்க. முதல்ல இருக்கிறவரு அந்த காரில் வந்திருப்பார் பார்த்தீங்களா, அவரு தான் நம்மளுக்கு அவர் ஃபேஸ் தான் தெரியும். ஆனால் மைவி3லே 10 டேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ், மெயின் MD அவங்க தான். அதே மாதிரி தான் SBOவில் சங்கர் சார்ன்றது நம்மளுக்கு ஒரு ட்ரைனர் மாதிரி தான். நம்மளுக்கு மெயின் MD ஓனர்ஸ் இவங்களாம் யாருன்னே தெரியல. யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யார் நம்மளுக்கு சம்பளம் போடுறாங்க, யார்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றது எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இது வரையும் நம்மளுக்கு ஆஃபீஸ் தான் தெரியும். அது இல்லாமல் நம்ம நிறைய பேர் நான் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆஃபீஸ் காட்டினாலே பெருசாக நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. நானுமே அப்படி தான் நம்பினேன். பட் ஆனால் அவங்க இது எந்த ஃபேஸும் காட்டல, இதுவரை ஃபேஸ் காட்டல. இவங்க ஒரு லீகலாக தான் பண்ணுறாங்க, லீகலாக தான் நாங்கள் நேர்மையாக தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் காட்டலாமே, ஏன் பயப்படணும்? நீங்கள் யாராச்சும் என்னை திட்டணும் அப்படின்னா நீங்கள் திட்ட வேணாம். சங்கர் சார்கிட்ட இந்த வீடியோ போய் எப்படியா சேர்த்துருங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அவர் கேள்விக்கு பதில் சொல்லணும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேபி நான் தப்ப கூட சொல்லியிருக்கலாம். அவர் இந்த வீடியோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமே தவிர என்ன நீங்கள் SBO சப்போர்ட்டர்ஸ் யாரும் என்ன திட்ட வேணாம், புரியுதுங்களா? நான் எனக்கு தப்பா பேசாம தெரியல. இவ்வளவு நாள் நானும் SBO சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருந்தேன், புரியுதுங்களா? SBO சப்போர்ட்டா தான் மேஜர் வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய ஸ்கேம் பத்தி போட போறேன். இதுல SBO என்னென்ன பண்ணுது, இது எந்த கான்செப்ட்ல ரன் ஆகுது அப்படின்றத டீடைலிங்கா ஒரு வீடியோ பண்ண போறேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்களுக்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வரும். ஸோ ஃபாலோ பண்ணீங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டால் தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் SBO பெருசாக நீங்கள் அப்டேட் தரல. ஸோ சாரி, நம்ம இனிமே என் PC கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோஸ் அப்பப்போ லேட்டாக வருது. கொஞ்சம் இப்போ நான் இந்த 1 வீக்காக சரியாக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஷார்ட்ஸ் கூட பெருசாக போட முடியல. இதுக்கப்புறம் கரெக்டாக ரெகுலராக வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலில் தான் அந்த வீடியோ இருக்குது. ஞாபகமாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க் உங்களுக்கு போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். நான் பார்க்க சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, பாய்.